பெண்களுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. சென்னை பாலவாக்கம் அரசு ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி பொம்மைகளையும் வழங்கினார் முதல்வர் விஜய். பணியாளர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மாநில அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தவேகாவின் தோழமை கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் வரும் ஜூலை 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவனை அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். தொடர்ந்து தவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், IUML ஆகிய கட்சிகளுக்கு அடுத்தடுத்து அழைப்பு விடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த பெஞ்சமினின் ஆதரவாளர்கள் சுமார் 5000 பேர் அதிமுகவில் இருந்து விலகி இன்று திமுகவில் இணைந்தனர். இந்த விழாவில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் தவேகா ஆட்சி மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக உயர்ந்ததாக ஸ்டாலின் தெரிவித்தார். பல்வேறு முதலீடுகள், வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் மாநில வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததாகவும் கூறினார். ஆனால் தற்போதைய ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முதலீட்டாளர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், போதைப்பொருள் நடமாட்டம், கொள்ளை மற்றும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 5 வருஷமா எந்த துறை எடுத்து பார்த்தாலும் இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உயர்த்தணும். தினமும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில் திட்டங்களை உருவாக்கணும். எல்லா தரப்பு மக்களையும் நாம் கவரக்கூடிய வகையில் திட்டங்களை தீட்டணும். திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. நம்ம ஆட்சி மேலே இருந்த நம்பிக்கையில் தான் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து, உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துச்சு, நமக்கு வந்து சேர்ந்துச்சு. தொழில் தொடங்கினாங்க. தொழில் தொடங்கினது மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களையும் வேலை வாய்ப்புகளும் பெருகுச்சு. அண்டை மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் ரீதியாக நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதை வெளிப்படையாக பார்த்துட்டு பாராட்டாங்க. சில பேர் பொறாமப்பட்டாங்க. ஆனால் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாதத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால் வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாள் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள், டிவியை பார்த்தா, பேப்பரை படித்தா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. அதுலேயும் குறிப்பாக நிறைய குற்றங்களில் ஆளுங்கட்சிக்காரங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்தில் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு டேக் டைவர்ஷன், திசை திருப்புற வேலையில் இந்த நடந்துட்டு இருக்காங்களே தவிர, இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களே இப்போ தன்னெழுச்சியாக பல இடங்களில் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் எங்கேயாவது காரில் டூர் போகும்போது, நிகழ்ச்சிக்கு போகிற போது வழிமறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் அடுத்த 3 மாதத்திலோ 6 மாதத்திலோ தேர்தல் வரலாம். திமுக தயாராக இருக்க வேண்டும் என்றார். தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம்,
ஒரு 3 மாதம் கழித்து வரலாம், ஒரு 6 மாதம் கழித்து வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்போ எவ்வளோ ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டணி, நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி, நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டிங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி, நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எது நடந்தாலும், எப்போ எது நடந்தாலும் நாம் ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். 100% நம்ம ரெடியாக இருக்கணும். அமைச்சர் சரத்குமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருள் பயன்படுத்துவது போன்று ஒரு வீடியோ வெளியாகி சர்ச்சையானது. அது போதைப்பொருள் அல்ல, குழந்தைக்கான மாத்திரை என அமைச்சர் சரத்குமார் விளக்கமளித்த போதும் அதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளனர். ஒரத்த நாட்டில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசை விமர்சித்து பேசினார். குறுவை சாகுபடிக்கு அரசு அறிவித்த ஸ்பெஷல் பேக்கேஜ் பத்தாதுன்னு விவசாயிகள் அத்தனை பேரும் சாலைகளில் போராடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் திமுக தூண்டுதலால் விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார். அதுபோல குறுவை சாகுபடிக்கு அவர் அறிவிச்ச ஸ்பெஷல் பேக்கேஜ் பத்தாதுன்னு விவசாயிகள் அத்தனை பேரும் சாலையில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இது சட்டமன்றத்தில் சொல்ற முதலமைச்சர் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற தூண்டுதலாக விவசாயிகள் போராட்டத்தை இருக்காங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர். இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் பேசினோம், அதற்கு பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஒரு பதிலும் சொல்ல கிடையாது. ஆளுங்கட்சியினர் சட்டமன்றத்தில் என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா, இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு எங்களுக்கெல்லாம் சந்தேகம். சட்டமன்றத்தின் தரத்தையே ஆளுங்கட்சியினர் குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கிறத ரெடிமேட் பதிலாக இன்றைய ஆட்சியாளர்கள் வைத்துள்ளனர் என்றார். இதையெல்லாம் கணக்கு சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில என்னென்ன கூட்டடிச்சாங்கன்னு நீங்க அதன் பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கிறது ரெடிமேட் பதிலாக இன்றைய ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் செஞ்ச பணிகளாக நல்லது நடந்தா அதற்கும் சேர்ந்து ஆட்சியாளர்கள் இன்னைக்கு சிக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.